இது காபாவை முதல் முறையாக போட்டோ எடுத்த கதை. 1861 ஓட்டமன் எஜிப்சியன் இன்ஜினியர் முகமது சாதிக் பே காபாவுடைய முதல் புகைப்படத்தை எடுத்தாரு. முகமது சாதிக் முதல் முறையாக ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யும் போது கப்பல்ல 2 நண்பர்களை பாக்குறாரு. அந்த 2 நண்பர்கள ஒருத்தர் ஹஜ்ஜுக்காக பெறப்பட போனாரு, இன்னொருத்தர் அவரை வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தாரு. அப்ப வழி அனுப்ப வந்தவர் தன்னுடைய நண்பர்கிட்ட உஸ்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சலாம சொல்லிரு அப்படின்னு சொன்னாரு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நான் சொல்லிடுறேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு கிளம்பினாரு. ஹஜ்ஜில இருக்கும் போது சாதிக்கு இந்த விஷயம் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது மாதிரிதானே நிறைய முஸ்லிம்கள் தங்களுடைய பொருளாதார சூழல்னாலும் உடல் பிரச்சனைகள்னாலும் காபாக்கு வர முடியாம இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாரு. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அந்த காபத்துல்லாவை பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஹஜ்ஜில இருந்து வந்த பிறகு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 1800 ஃபேமஸா இருந்த ஒரு கேமராவை அவர் வாங்கினாரு. திரும்பியும் 2 மாதங்கள் பயணத்துல அக்கா அடைஞ்சாரு. அது உண்மையிலே ஒரு சுலபமான பயணம் கிடையாது. ஆனா முகமது சாதிக் தன்னுடைய முதல் புகைப்படத்தை காபத்துல்லாவை எடுத்தாரு. அதுக்கப்புறம் மதீனா ஷரீஃபையும் எடுத்தாரு, மக்காவோட வீதிகளை எடுத்தாரு, உஹது மலையை எடுத்தாரு. இது மாதிரி உலக முஸ்லிம்கள் எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எல்லா இஸ்லாமிய வரலாற்று இடங்களையும் புகைப்படம்